அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனி மாதமானது கடகராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், மேலும் குடும்பம் ரீதியாக, தொழில் ரீதியாக, மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சனி, செவ்வாய், புதன் சேர்க்கை ஏற்பட போகுது. எதிர்பார்த்த இலக்கை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே துணிஞ்சு இறங்கி செயல்பட்டு வெற்றி பெறும் தைரியம் உங்களுக்கு உண்டாகும். சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். உங்களின் தனித்திறமைகள்லாம் வெளிப்படும். லௌகீக நாட்டம் அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையான காலமாக இது அமையும். விரும்பிய காரியத்தை நினச்சபடி செஞ்சு முடிப்பீங்க. பொறுப்போடு செயல்படுவீங்க. உங்கள் செயலிலும் பேச்சிலும் அறிவு மேம்படும். இதுவரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்த திறமைகள்லாம் இப்போ வெளிப்படும். புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். வீடு, வாகனம் யோகம் உண்டாகும். அரசு வழியில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும். மனமகிழும் சம்பவங்கள் நடைபெறும். தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் ஏற்படும். உடன் பிறந்தவர்களுடன் தாய் வழி சொத்து விஷயத்தில் நிலவிய சலசலப்புகள் மாறும். புத்திர பிராப்தம் உண்டாகும். அதிர்ஷ்டம் சார்ந்த ஆதாயம் உண்டாகும். கடந்த கால கடன்கள், பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். உயர்கல்வி முயற்சி சாதகமாகும். வருமானம் சீராக இருந்தாலும் சமாளிக்க முடியாத விரயங்களும் ஏற்படும். சிலருக்கு அதிக சம்பளத்தில் வெளிநாட்டு வேலை கிடைக்கும். சிலர் ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் செய்யலாம். அதிர்ஷ்ட பொருள், பணம், நகை, உபரி வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சேமிப்புகள்லாம் அதிகரிக்க போகுது. புதிய தொழில் முயற்சிக்கு உகந்த நேரம் இது இல்லைங்க. உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். உங்களுடைய தாய் தந்தை பொருளுதவி செஞ்சு தொழில் முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருப்பாங்க. பழைய கடன்களை அடைச்சி ஆறுதல் அடைவீங்க. நீங்கள் திருமண தடையெல்லாம் அகலுங்க. நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திருமணம், குழந்தை பேரு, கல்வி செலவு, வீடு கட்டும் செலவு, கோவில் பிரார்த்தனை நிறைவேற்றுறது போன்ற சுப செலவுகள்லாம் உங்களுக்கு உண்டாகும். தடைப்பட்ட குலதெய்வ நேர்த்தி கடனை நிறைவேற்ற முடியும். குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று மகிழ்வீங்க. உங்களின் குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்கள் வீட்டில் குடியிருந்து அருளாசி வழங்கும் நேரங்க இது. உடன் பிறந்தவர்களுடன் நல்லிணக்கம் உங்களுக்கு உண்டாகும். தந்தையால் ஆதாயம் உண்டாகும். பூர்வ புண்ணியம் வினைப்படி நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அனைத்து சுப பலன்களையும் நியாயமானதாக இருந்தால் நடந்துடும். இளவயது கடகராசிக்காரர்களுக்கு தாய் தந்தையாகும் பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. வயதானவர்களுக்கு தாத்தா பாட்டி என்ற பதவி உயர்வு கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு குழந்தை பிறப்பிற்கான மருத்துவம் எடுப்பாங்க. பேச்ச தொழிலாக கொண்டவங்களுக்கு பணவரவு, அதிர்ஷ்டம் நிறைய கிடைக்க போகுது. அதிக பணத்தை பார்த்தவுடன் பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சால் பணம் ஸ்வாகாதான். நீங்கள் கவனமாக இருந்து தான் செயல்படணும். பொருளாதார இழப்பு தொடர்பான வம்பு வழக்குகள்லாம் உண்டாகுங்க. கவனமாக இருங்க. மேலும் ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான 5-10க்கு அதிபதியான செவ்வாய் தனது 4ஆம் பார்வையால் பார்க்குறார். கடகராசிக்கு 6-9ஆம் அதிபதியான குரு பகவான செவ்வாய் பார்க்கறது நன்மையும் தீமையும் கலந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும். முன் யோசனையோட நீங்கள் முறையான திட்டமிடுதல் உங்களை சரியான பாதையில் அழைத்து செல்லுங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரி, போட்டின்னா என்னன்னே தெரியாது இருந்த உங்களுக்கு நண்பர்களே எதிரிங்கிற உண்மை இப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு பொருளாதார நிலையில் அவ்வப்போது சிறு சிறு இடைஞ்சல்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இருந்தாலும் ஆன்மீக சிந்தனை, இறை நம்பிக்கையால் எதிர்ப்புகளை சமாளித்து நீங்கள் வெற்றியை நோக்கி செல்வீங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த விசுவாசமான வேலையாட்கள்லாம் ஒதுங்குவாங்க. வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு குடும்ப சூழல் காரணமாக படித்த படிப்புக்கு சம்மந்தமில்லாத வேலைக்கு போவாங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களின் உயர் அதிகாரிகளின் பணிச்சுமையை அதிகரித்து தர்ம சங்கடத்தில் உங்களை ஆழ்த்துவாங்க. மேலும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டமும் யோகமும் கூடி வரும் மாதங்க இந்த பங்குனி மாதம். தன் நிறைவும் நிலையான நிம்மதியும் உண்டாக போகுது. நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சனி சேர்க்கை. கடகராசிக்கு 7-8 அதிபதியான சனி பகவானும் 5-10ஆம் அதிபதியான செவ்வாய் பங்குனி 19 அதாவது 2-4-2026 அன்று பாக்கியஸ்தானத்தில் இணைகிறாங்க. ஆன்ம பலம் பெருகி ஆரோக்கியம் தொல்லை குறையுங்க. தாய் தந்தையரின் விருப்பங்களையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கையை விட்டு போகும் நிலையில் இருந்த பூர்வீக சொத்தோட தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. வேலை பார்க்குற நிறுவனத்தில் சில அசௌகரியங்கள் நடந்தாலும் முதலாளிகளுக்காக நன்றியோடு நீங்கள் வேலை செய்வீங்க. இந்த காலகட்டத்தில் கல்வி நிறுவனங்கள், தர்ம ஸ்தாபனங்கள், வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு உதவி செய்கிறதால பாக்கிய பலன்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும்.
குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். மூத்த சகோதர சகோதரி சித்தப்பா மூலம் பொருளுதவி உங்களுக்கு கிடைக்கும். சட்ட சிக்கல் காரணமாக மன அமைதி குறையுங்க. இருந்தாலும் எந்த விதமான சட்ட சிக்கலாக இருந்தாலும் நீதிமன்ற படியேறதை நீங்கள் தவிர்த்து பேசி தீர்க்க தான் முயலணும். பலவீன மனதினர் சிலர் மாந்திரீகம் அருள்வாக்கு கூறும் இடம்னு அலைஞ்சு மன நிம்மதிக்கான மார்க்கத்தை தேடுவாங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் வடைமாலை சாத்தி ஆஞ்சநேயரை வழிபட இனம் புரியாத அனைத்து பிரச்சனைகளிடமிருந்தும் நீங்கள் விடுபடுவீங்க. இந்த மாதம் நீங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் கவனமாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா வேலைத்துறையில் முன்னேற்றத்திற்கான பாதை அமையுங்க. நிதி விஷயங்களில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளை நீங்கள் காண்பீங்க. மேலும் நிதி வளர்ச்சிக்கான நிலைமைகள் மாதம் முழுவதும் தொடர்ந்து வளர்ச்சி அடையுங்க. உங்கள் ஆரோக்கியமும் கணிசமாக மேம்படும். மேலும் இந்த மாதம் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு புதிய சுகாதார நடவடிக்கைகளும் நேர்மறையான பலன்களை தான் உங்களுக்கு கொண்டு வரும். உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையீடு செஞ்சால் அது உங்களுடைய கஷ்டத்தை தான் அதிகரிக்கும். மேலும் கவனமாக பரிசீலித்த பிறகு தான் முடிவுகளை நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே எடுக்கணும். அதிகப்படியான உடைமை உணர்வு காரணமாக காதல் உறவுகளில் எடுக்கப்படும் முடிவுகள்லாம் உங்கள் கஷ்டங்களை அதிகரிக்கும். மார்ச் மாதத்தில் நீங்கள் பயணம் செய்ய வேண்டியிருந்தால் கொஞ்சம் நடைமுறைக்கு வர்றது நல்லது. மார்ச் மாத இறுதியில் உங்களுக்கு சில நல்ல செய்திகள்லாம் வரலாம். மேலும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதிக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குது. மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுறதோட மற்றவங்களை வழிநடத்தும் திறமையும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் இந்த பங்குனி மாதமானது நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு. விரயஸ்தானத்தில் வக்கரமாக சஞ்சரித்து வரும் குரு பகவான் மார்ச் 17 முதல் வக்கர நிவர்த்தி அடைகிறதால உங்கள் தேவைகளுக்காகவும் ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் கையிருப்பெல்லாம் கரைய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகப் போகுது. நிம்மதியாக தூங்க முடியலையேன்னு வருத்தப்பட்டு வந்த நிலையெல்லாம் இப்போ மாறப்போகுது. தாயாரின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளில் விலகுங்க. தாய் வழி உறவுகளின் ஆதரவு கூடும். எடுக்கும் வேலைகளில் வெற்றியும் எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். திடீர் வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வாசலுக்கு வந்தது போல சந்தோஷம் அதிகரிக்கும். உங்கள் தன குடும்பாதிபதி சூரியன் மாதம் முழுவதும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் இப்போ கண்டிப்பாக விலகும். பொது வாழ்க்கையில் அரசியலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இதுவரைக்கும் கிடைக்காம இருந்த பொறுப்பும் பதவியும் இப்போ கண்டிப்பாக கிடைக்க போகுது. திட்டமிட்டு செயல்படும் வேலைகளுக்கு ஆதாயம் தருங்க. விஐபிகள் ஆதரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் விவசாயிகள் மாதத்தின் முற்பகுதியில் விளைச்சலில் கவனமாக இருக்கணும். வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள்லாம் விலகும். பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். சந்திராஷ்டமம் மார்ச் 16 ஏப்ரல் 13. அதிர்ஷ்ட நாட்கள் மார்ச் 20, 21, 29, 30, ஏப்ரல் 2, 3, 11, 12. பரிகாரமானீங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றியாகுங்க. மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதை சாதிக்கிறதுல உறுதியாக இருக்கும் உங்களுக்கு பிறக்கும் இந்த பங்குனி மாதமானது யோகமான மாதமாக இருக்க போகுது. 2 ஆண்டு காலமாக உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து நெருக்கடிக்கு மேலே நெருக்கடிகளை உங்களுக்கு கொடுத்து வந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால உங்கள் செல்வாக்கு உயரும். இதுவரைக்கும் ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான நிலை உண்டாகும். சமூகத்தில் உங்களுக்குன்னு தனி மரியாதை உருவாகும். இழுபறியாக இருந்த வழக்குகள்லாம் வேலைகள்லாம் இப்போ கண்டிப்பாக முடிய போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சந்திச்ச மெமோ இடைநீக்கம் போன்ற சங்கடங்கள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்குங்க. சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். தலைமையின் ஆதரவும் தொண்டர்கள் பலமும் உங்களுக்கு கூடும். தேர்தலில் போட்டியிடுவதற்கு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும். பணவரவில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். சனி பகவான் ஒரே நேரத்தில் 4 வழிகளில் இந்த காலத்தில் உங்களுக்கு நன்மைகளை வழங்கிட இருக்கிறதால உங்களை இதுவரைக்கும் உதாசீனம் செஞ்சு வந்தவங்க உயர்ந்து பார்க்கும் நிலை உங்களுக்கு உருவாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு எதிர்காலத்தின் மீது அக்கறை உண்டாகும். அதனால் படிப்பில் ஆர்வம் ஏற்படும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் மார்ச் 17 ஏப்ரல் 13ஆம் நாளில் நடக்க போகுது. அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 20, 26, 29, ஏப்ரல் 2, 8, 11. பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்துக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்று நன்மை உண்டாகுங்க. மேலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கும் இந்த பங்குனி மாதமானது அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது. ஏப்ரல் 6 வரை புத பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால உங்கள் மனம் தெளிவாகும். அறிவாற்றல் வெளிப்படும். இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரும். மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை உங்களுக்கு தரப்போகிறார். அந்த வார்த்தைக்கேற்ப இந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட் உயர்வது போல உங்கள் பொருளாதார நிலையும் உயரும்.
கேட்ட இடத்துல இருந்து பணம் வரும். திரும்ப வரவே வராதுன்னு முடிவு செஞ்ச கைவிட்டு போன பணம் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு இழுபறியாக இருந்த ஒப்பந்தங்கள்லாம் கைக்கு கிடைக்க போகுது. கடன் தொல்லையால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. வங்கியில் கேட்டிருந்த பணம் வந்து சேரப்போகுது. தொழிலில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலக போகுது. இந்த நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் செல்வாக்கை உயர்த்த போகிறாரு. முயற்சிகளை வெற்றியாக்க போகிறாரு. இது நாள் வரைக்கும் மற்றவங்க பார்வைக்கு சாதாரணமானவராக நீங்கள் இந்த நிலை இந்த மாதம் முதல் உயர ஆரம்பிக்க போகுது. குரு பகவானின் பார்வைகள் சுகஸ்தானத்திற்கு, சத்ரு ஜெயஸ்தானத்திற்கும், அஷ்டமஸ்தானத்திற்கும் கிடைக்கிறதால மனதில் நிம்மதி உண்டாக போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான கண்ட கனவுகள்லாம் நனவாக போகுது. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளில் விலகி ஆரோக்கியமாக நடைபெறக்கூடிய நிலை உண்டாக போகுது. சந்தோஷமாக வாழ்ந்திடக்கூடிய அளவுக்கு எல்லாம் சாதகமாக போகுது. சிலர் செலவுகள் வழியே நினைச்சதையெல்லாம் சாதிச்சு கொள்வீங்க. பெண்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகும். ஆரோக்கியமாக நடைபெறக்கூடிய நிலை உண்டாகும். வீட்லேயும் வேலை பார்க்கும் இடத்துலையும் மதிப்பு மரியாதையும் கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர்கல்வி பற்றிய எண்ணத்தோட பொதுத் தேர்வை எதிர்கொள்வீங்க நீங்கள். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் மார்ச் 18. அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 20, 23, 29, ஏப்ரல் 2, 5, 11. பரிகாரமாக நீங்கள் நரசிம்மரை வழிபட சங்கடங்கள்லாம் விலகுங்க. எடுக்கும் வேலைகள் எல்லாமே வெற்றியாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.